பாஜகவின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிதின் நபீனை அறிவித்திருப்பதன் மூலம் தலைமுறை மாற்றத்துக்கு கட்சி தயாராகிவிட்டிருப்பதை சொல்கிறது பாஜக என்று சொல்லலாம். பாஜக பிறந்த அதே 1980 பீகார் தலைநகர் பாட்னாவில் பிறந்தவர் நிதின். அவருடைய தந்தை நவீன் கிஷோர் பிரசாத் பீகாரில் பாஜகவை வளர்த்தெடுத்த தலைவர்களில் ஒருவர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இளம் வயதிலேயே சங்க பரிவாரங்களோடு இணைந்து பணியாற்றியவரான நிதின் பாஜகவின் இளைஞர் அமைப்பான பாரதிய யுவ மோர்ச்சாவில் உத்வேகத்தோடு பணியாற்றியவர். இந்த பின்னணியில்தான் அவரது தந்தையின் மறைவை தொடர்ந்து அவரை தீவிர தேர்தல் அரசியல் களம் நோக்கி இழுத்தது பாஜக. பீகாரில் இளைஞர் அமைப்பை வளர்த்தெடுப்பதில் அவர் காட்டிய அக்கறையின் தொடர்ச்சியாக தேசிய பொதுச் செயலர் பொறுப்பு நோக்கி அவரை நகர்த்தியது. வயது 45 தான் ஆகிறது என்றாலும் கட்சியின் அடித்தள பணிகளிலும் தேர்தல் பணிகளிலும் திறம்பட பணியாற்றியவர் நிதின். 2006 தன்னுடைய 26 வயதில் மேற்கு பாட்னா தொகுதியில் நின்று வென்ற நிதின் அதற்கு பின்னர் பாங்கிப்பூர் தொகுதிக்கு மாறினார். தொடர்ந்து இதுவரை தோல்வியே தழுவாதவராக வென்று வருகிறார். நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில் அமைச்சராக இருந்து வருகிறார். பாஜக தேசிய செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நபீனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி கடினமான உழைப்பை தரும் காரியகர்த்தா என்று நிதினுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். பீகாரில் தேஜஸ்வி யாதவ், சிராக் பாஸ்வான் போன்று பாஜகவில் செல்வாக்கான இளம் தலைமுறை தலைவர்கள் யாரும் பாஜகவில் இல்லை. நிதினே கூட கடின செயல்பாட்டாளர் என்றாலும் மாநிலம் தழுவி அறியப்பட்டவர் இல்லை. இம்முறை 89 இடங்களை வென்று பாஜக வலுவாக உள்ள சூழலில் எந்நேரத்திலும் எதிர்க்கட்சிகளிலிருந்து ஒரு குழு பாஜகவில் இணையலாம் என்ற பேச்சு நிலவும் பின்னணியில் தேசிய அளவில் ஒரு இளம் தலைவரை அடையாளம் காட்டுவதோடு பீகாரில் அடுத்த தலைவர் ஒருவரையும் உருவாக்கும் புத்தியை பாஜகவின் தேர்வு கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.